தருவேன்னு சொன்னியா? அம்மா கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு இவன் தகுதி பார்த்து தரேன்னு 1 கோடி கொடுக்குறேன்றான். 2,19,00,000 கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு. எவ்வளோ? 2 கோடி. இப்போ 1,19,00,000 தள்ளிட்டான். இந்த 1 கோடி உண்மை இல்லை. இதையும் தகுதி நீ பார்க்குற. என்ன தகுதி வேணும் உனக்கு? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், தகுதி பார்த்து தருவேன்னா அவங்க உன்னை திருப்பி இப்போ நீ வீட்டில் ஏறி நீ தகுதி எனக்கு பார்க்க வேணாத்துக்கு அனுப்பலாம் போட்டு 59 ஜெயிச்சடே எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இந்த தேர்தல் இந்த மேடையில்னு சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்லப்போவது உறுதி. திமுக வேணான்னு மக்கள் முடிவெடுத்துட்டான். இது நான் மேடைக்காக சொல்ல, மக்களுடைய உணர்வுகளை சொல்கிறேன். நான் வந்துட்டே இருக்கேன், ஒரு ஆட்டோ வரேன், ஏன்னா ஒரு அடுத்து நம்ம ஆட்சி தானே, அண்ணன் தானே எம்எல்ஏண்ணா சிரிச்சின கிட்ட வந்தான். என்னப்பா நம்ம கட்சியா என்ன இல்லைண்ணா என்ன மாதிரி ஏன் சொல்கிறேண்ணா? அண்ணா நான் 50 தண்டனை 1000 ரூபா பயன் போடுறேண்ணே. எனக்கு தெரியாமல் விடியல் தரான்னு ஓட்டு போட்டு நான் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோடு வீட்டுக்கு போகிறேனே. இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது. நான் இட்டுக்கட்டி சொல்ல, இது நடக்கிற நிகழ்வுகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்ற வருமானம் 10,000னா இன்னைக்கு 15,000 செலவாகுது. வீட்டு வரியை உயர்த்திட்டான், வாடகை உடஞ்சி போச்சு, மின்கட்டணத்தை ஏற்றிட்டான். அவன் வீட்டுக்காரன் யார் மேலே போடுறான்? ஓனரு எங்கள் மேலே தான் போடுறான். தண்ணி வரி ஏற்றிட்டான், யார் மேலே போடுறான்? எங்கள் மேலே போடுறான். பால் வரி ஏற்றிட்டான், யார் மேலே போடுறான்? எங்கள் மேலே. எங்களால் குடும்பம் நடத்த முடியலப்பா, தப்பாக நாங்கள் யோசிச்சுட்டோம். ஏதோ மாற்றம் வேணும், இவன் வந்தால் நல்லா பண்ணுவான், விடியல் தரேன்னு பார்த்தா கடைசியில் நாங்கள் இதை நடத்த இந்த ஆட்சி மாற்றுறதுக்கு நேரம் வரும்னு பார்த்தா இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்குது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு அவனை தோக்க வச்சாதான் உங்களுக்கு இந்த விலைவாசியை குறைப்பாவோ தப்பாக பண்ணியிருக்கும் பொழுது. இந்த அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் வந்துன்னா கருணாநிதி குடும்பத்துக்கு கருணாநிதி யார்? திருட்டு ரயில் வந்தார். திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வர்றதுக்கு டிக்கெட்டு வாங்க கூட முடியாது திருட்டு ரயில் ஏறி வந்த ஒரு ஆள் தான் கருணாநிதி. இன்னைக்கு கருணாநிதி இப்பெல்லாம் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் கருணாநிதி எல்லாம் கருணாநிதி. இன்னைக்கு தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களை வச்சு நான் ஓட்டு போடக்கூடிய மக்கள் நீங்கள். மணலி எனக்கு தெரிஞ்சு அதிமுக கோட்டை மணலி என்பதை நான் நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இந்த மணலி எவனும் அசைக்க முடியாது. மணலி மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பின்னாடியும் அணிவகுத்து நிற்கக்கூடிய மக்கள். இந்த எடப்பாடியார் அவர்கள் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறார். அவர் அரசு பள்ளியில் இப்போ சொல்கிற நீட் தேர்வு வந்தவொடனே நம்ம ஒரே கையெழுத்து போட்டு நான் ரத்து பண்ணிடுறேன்னு சொல்லி ஏமாத்தினா பாருங்க. அவர் எடப்பாடியார் பார்த்தாரு, நீட் தேர்வு ரத்து பண்ண முடியாதுன்னு 7% அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு டாக்டர் ஆகணுன்ட்டு இன்னைக்கு வருஷத்துக்கு 600 பேர் டாக்டர் ஆகிறாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அன்னைக்கு கொண்டு வந்த அந்த திட்டம் தான் இன்னைக்கு டாக்டர் ஆகிறாங்க. 7.5. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை